விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். புண்ணியவளன் சார், எப்படி சார் பார்க்க வேண்டியது இருக்கு? ரொம்ப சவாலான காலகட்டமாக இந்த 100 நாட்கள் இருந்துச்சா தாவேக்காவுக்கு? எப்படி இருந்தாங்க? மக்களுடைய நம்பிக்கையை தாவேக்கா அரசாங்கம் காப்பாற்றி இருக்குதா? இல்லை, ஒரு 3 மாத காலம் 100 நாட்களிலேயே ஒரு அரசு மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதித்து விடும் அப்படின்னா அது எதிர்க்கட்சிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு அரசாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல், அது சார்ந்த விஷயங்கள் அப்படியான பேக்ரவுண்டில் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான அரசாகத்தான் இது இருந்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் மாதாந்திரம் செலவாகக்கூடிய அளவில் பெரிய திட்டங்களுக்கும் அவங்க போகலை, பெரிய அளவுக்கான வரிகள் அப்படிங்கிறதையும் அவங்க தொடலை. அதிலிருந்தே கொஞ்சம் என்ன இருக்குங்கிறத புரிந்து கொள்வதற்கு ஒரு நேரம் தேவை என்று எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் அவர்கள் கொடுத்தது அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா அதில் ஜஸ்ட் பாஸ்ங்கிற இடத்துல தான் இருக்காங்க. இல்லை, அதுலேயுமே கொஞ்சம் அந்த ஆவரேஜுங்கிறது நிதிநிலையை கருத்தில் கொண்டு பார்த்தால், பட் அவங்க பேசினது கிளைம் பண்ணது அப்படிங்கிற இடத்திலிருந்து பார்த்தால் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்கிறது. இப்போ இன்றையோடு சேர்த்தால் 3வது முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து 3வது அரசாணை அல்லது செய்தி வெளியீடாக வந்திருக்கு 110. இந்த 3மே அவர் சொன்னதானா அவர் சொன்னது கிடையாது. அப்போ இத்தனை நீங்கள் ஒரு அரசு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு யூட்டர்ன் போடுறத எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவாங்க. நீங்கள் கோர்ஸ் கரெக்ஷன் ஏதோ ஒன்று இன்புட்டை வாங்கி திருத்திக்கிட்டாங்கப்பான்னு அதை அவங்க மெரிட்டாக கூட எடுத்துக்கலாம், அதில் தவறில்லை. ஆனால் நீங்கள் 3வது முறையாக மாற்றியதும் நீங்கள் சொன்னது தானாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அவர்களுடைய தேர்தல் அந்த வாக்குறுதி புத்தகத்தில் பக்கம் எண் 43 அவங்க சொல்கிறது 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் கூட்டுறவு வங்கியில் வாங்கியுள்ள பயிர்க்கடன் முற்றிலுமாக தள்ளுபடி. நீங்கள் கடன் வாங்கும்போது நீங்கள் தவறாக இருந்தால் சொல்லுங்கள், பெரும்பாலும் அவங்களுடைய இந்த மூலப்பத்திரத்தை அவங்க சரி பார்ப்பாங்க. எவ்வளவு நிலம் வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அதற்கான கடன். அப்போ அளவுகோலே நிலத்தினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு கடனுக்கான அளவுகோல்ங்கிறது இருக்கும். தள்ளுபடி மட்டும் வாங்கிய கடன் என்பது எப்படி அளவுகோலாக இருக்கும்னு ஒரு கேள்வி ஏற்படுது. இப்போ முதலமைச்சர் சொல்லுகிறார், இல்லை அரசின் தரப்பில் சொல்கிறாங்க, ரிசர்வ் வங்கி நவம்பர் மாதம் இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு. நவம்பர் மாதம் அதை கொடுத்த பிறகு ஏறத்தாழ 5½ மாதம் நீங்கள் நேரம் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தான் உங்களுடைய தேர்தல் அறிக்கையை உருவாக்கி நீங்கள் வெளியிடுகிறீர்கள். இந்த தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் இருந்தாலும் முகவுரையாக நீங்கள் இதுக்கு போகிறதுக்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு முகவுரை கொடுத்திருப்பார். முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக 10.71 லட்சம் கோடியை தாண்டும் அப்படிங்கிற அளவில் கணக்கு நமக்கான கடன் இருந்தாலும் கூட நாங்கள் இதை ஒரு சாக்கு போக்காக பயன்படுத்த மாட்டோம் என்பது அவர் கொடுத்த வாக்குறுதி. இப்போ நான் இதை சொன்னேன், உங்களுக்கு விவசாயிகள் கடன் இந்த 3மே அவர் சொன்னது கிடையாது. இது முழுமையான திருப்திக்கு வருமா அப்படிங்கிறத விவசாய பெருங்குடி மக்கள் அதை வாய்ப்பு வரும்போது என்ன சிக்கல்னா, இப்போ முதலமைச்சர் இன்றைக்கு தள்ளுபடி செய்திருப்பது எவ்வளவு? 6600 சொச்ச கோடி. உங்களுக்கு 2006ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்று அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அவர் தள்ளுபடி செய்ததே 7000 கோடி ரூபாய் அன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. மேடம் ஜெயலலிதா 2016 பொறுப்பேற்று விட்டு சட்டமன்றது அன்னைக்கு தலைமைச் செயலகம் போய் 3 கோப்புகளில் கையெழுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று விவசாயிகள் கடன், ஏறத்தாழ அவங்க 5800 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. கடைசியாக 2021 எடப்பாடி பழனிசாமி இதை விட 2 மடங்கு 12200 கோடி ரூபாய், ஒரு 16.5 லட்சம் விவசாயிகள் பலன் பெறக்கூடிய அளவுக்கு 5 ஆண்டுகள் அதே இடைவெளி தான். அப்போ இந்த எண்ணிக்கை அளவுகள்னு பார்த்தா அவர்கள் அன்றைக்கு வைத்தது அவங்களுடைய நிலம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு வாங்கிய கடன்கள்னு வச்சாங்க. அந்த ஸ்கேல் இன்றைக்கு மாறி இருக்கிறது. 1. 2வது, இன்றைக்கு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலி ஒரு யுகத்துக்கானது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த கட்டணம் குறித்து, மின் கட்டணம் குறித்து வருகிறது. ஆனால் நீங்கள் சொன்னது ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட்டுங்கிறது அதுவுமே முழுமையாக அல்ல, அதில் ஒரு பகுதியை செய்து இருக்கிறீர்கள். சொன்னதை செய்யலைனாலும் அதில் ஒரு பகுதியை செய்ததற்கு பலன் பெறக்கூடியவர்கள் பரவாயில்லப்பா இதையாச்சும் செஞ்சுருக்காரேன்னு நேற்றைக்கு வாகனத்தில் வரும்பொழுது அந்த ஓட்டுநர் அண்ணா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் ஊர்களெலாம் எங்கள் சுற்று வட்டாரத்துலலாம் கார்டுகளில் நாங்கள் 2 பிரிக்கிறோம், மாமியார் பேர்லேயே இருக்க ரேஷன் கார்டை மருமகளுக்கு ஒன்றாவும் ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரிக்கிறோம், 2500 ரூபாய் வரும் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா அது யூனிவர்சலாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அளவுகோல் தகுதி அந்த வேலையே இல்லை. நீங்கள் திமுக அதிமுகவினுடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்கிற அடிப்படையில் தாவேக்காதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. நீங்கள் பிஸ்னஸ் மீட் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை திமுக அதிமுகவின் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது பெரிய வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறாங்க. எல்லா தரவுகளையும் எடுத்து வெளியில் போடுறாங்க, எல்லா ஆதாரங்களையும் பொது வெளியில் போடுறாங்க, மகிழ்ச்சி. ஆனால் உங்களுடைய விஷயங்கள் சார்ந்து வரும் பொழுது இப்போது வரைக்கும் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கோ அல்லது திரு ஜெகதீஷ் அவர்களுக்கோ, ஜெகதீஷ் அவர்கள் அவரே சொல்லிட்டார், அவர் சொல்லி தான் தமிழ்நாட்டுக்கே தெரியும்
பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? கொடுத்தா சொல்றது இல்ல, என்ன சிக்கல் அப்படிங்கிறது இருக்கு. முதலமைச்சருடைய உரிமை யாரை வேணாலும் போடலாம் சார், போட்டிருக்கேன்னு நீங்க சொல்றது. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேனே, மானிய கோரிக்கையில் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சார்ந்து வருகிறது. சட்ட ஒழுங்குக்கு சட்ட அமைச்சரை பேச வைப்பது ஸ்ட்ராட்டஜியா? அவருக்கிடையே அந்த பொறுப்புகள் வரும்னு ஒரு கேள்வி வருது. முதலமைச்சர் இன்றைக்கு சட்ட ஒழுங்குத்துறை குறித்து அவர் பேசுவதில் அவருக்கு என்ன தயக்கம்? அவர் 110 அறிவிப்பு பேசுறாரு, சட்ட ஒழுங்கு சார்ந்துமே எந்த வகையில் நீங்க பெருசாலாம் இல்லை, 0 டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் ட்ரக்ஸ்ங்கிறதே அவருடைய பாணியில பதிவு பண்ணியிருந்திருக்கலாமே. ஏன் உரையாடுவதற்கு இப்போ முதலமைச்சர் அவருடைய துறைக்கு பேசலன்னா அப்படி ஒன்று நடந்ததுன்னே நான் அக்னாலேஜ் பண்ண மாட்டேன்? ஏன் சார் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும் முதல்ல? ஓகே, ரொம்ப தெளிவான ஒரு புள்ளியை கேட்டீங்க. இன்றைய முதலமைச்சர் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக 12/3 இந்த மார்ச் மாதம் ஒரு 13 குற்றச்செயல்களை பதிவிடுறார். மார்ச் மாதம் ஒரு தாவேக தலைவராக, இன்றைக்கி அவர் தான் தாவேக தலைவர், ஒரு அறிவால் வெட்டு சம்பவம், பெண்களுக்கான கொடுமைகள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 13 சம்பவங்கள் 1.5 வாரங்களுக்குள் இவ்வளவு குற்றச்செயல்கள் போட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பில்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பில்லை, இப்படி பாதுகாப்பு என்பதே தமிழ்நாட்டில் எங்கும் இல்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டு முதலமைச்சரால் எப்படி மௌனமாக கடக்க முடிகிறதுன்னு அவர் கேட்டார் இல்லையா? அதுக்கு அர்த்தம் நான் முதலமைச்சராக இருந்தால் ரியாக்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அமைச்சர்களை பேச விட்டுட்டு போக மாட்டேன்னு நீங்க எதிர்க்கட்சி தலைவராக சொன்னதை மாற்றா செஞ்சு காட்டுங்கன்னு கேட்பது அவ்வளவு பெரிய குற்றமா? நேற்றைக்கு 2 அமைச்சர்கள், நீங்க அது 2 அமைச்சர்கள் நேற்றைக்கு திருவொற்றியூர் போறாங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள் சூழ்ந்து கொண்டு அவங்க கிட்ட சில விஷயங்களை கேட்க வராங்க. அவங்க ஆதவண்ணா நாளைக்கு எங்களுக்கும் இதுதான் நிலைமையா? நமக்கு விசில் சின்னமாக இருக்கிறது, ஆனால் குற்றச்செயல்கள் குறித்து தகவல் கொடுக்கிற விசில் ப்ளோவர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்கனவே சட்டம் இருக்கிறது. அவங்களுக்கான ஊக்கத்தொகைகள் அப்படிங்கிறது கடந்த ஆட்சிகளில் வழங்கப்பட்டிருக்கு. அவங்க பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நிதியம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் விசில் ப்ளோயராக இருந்த ஒருவர் அப்படிங்கிற இடம் வருதுன்னா முதலமைச்சருக்கு கீழே இருக்கிற துறைக்கு முதலமைச்சர் ஏன் பேசணும்? இல்லை சார், ஏன் சார் பதில் சொல்லணும் முதலமைச்சர்? நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஜெகதீஷ் அவருடைய நியமனத்துக்கும் பதில் சொல்லலை, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்குக்கும் பதில் சொல்லலை, புதிய நிர்வாகிகளை அதாவது பொறுப்புகளுக்கு நியமிக்கிறாங்க அப்படின்னா பதில் சொல்லலை அப்படின்னா எல்லாத்தையும் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கணும்? ஆக்ஷன் தானே முக்கியம், பேச்சை விட செயல் தானே முக்கியம் அப்படின்றத நிரூபிக்கிறார் இல்லையா? அப்படி எடுத்துக்கூடாது அதை. அப்போ இன்றைக்கு திரு ஜெகதீஷ் அவர்களோ அல்லது கூட இதுக்கு முன்பாக இருந்த அவர் ஜோதிடர் அவருக்கு போட்டாங்க இல்லையா, இதெல்லாம் அவர் தனியாக அமர்த்தி கட்சியின் சார்பில் அவரோ நிதி கொடுத்தாருன்னா ஒரு சிக்கலும் இல்லை. அரசு பதவினா வாக்களித்த மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணுமா கூடாது? மக்கள் யாரும் கேட்கக்கூடாது, ஆர்டிஐ பர்வியூல இருந்து நாங்கள் போடுறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம்னு அறிவிச்சுட்டு போங்க, அட்லீஸ்ட் அதையாச்சும் சொல்லுங்களேன். இப்போ கேள்வி எங்கே வருதுன்னா, நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து போஸ்டிங் போடுறத அவரை நீங்கள் எல்லாரும் அந்த சிக்கல் எழுப்பினாங்க. அவர் சிறப்பு பிரதிநிதியாக திரு வெங்கட் நாராயணன் அவர்களை போட்ட போது பலரும் அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்னு, அவர் யாரை வேணாலும் போடலாம், நீங்கள் அதை எடுத்து கோர்ட்டுக்கெல்லாம் கேஸ் போட முடியாதுன்னு தெரியும், ஆனால் விமர்சனத்தை எல்லாரும் வச்சாங்க. ஆனால் அவரை அழைத்து நீங்கள் இப்போ 2 நாட்கள் கழித்து டி.கே. சிவகுமார் வர போகிறார், அதற்கு முன்பாக காவடி விவகாரத்திலோ இல்லை இப்போ 3 பேரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க, அது தொடர்பாக இன்றைக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தமிழ்நாடு தமிழர்கள் மீது கை வைத்தவர்களுக்கு எதிராக நாங்கள் பதிவு பண்ணுவோம் முதலமைச்சர் பேசினதுக்கான வெயிட்டை வேறு. இது 2 மாநிலத்தினுடைய உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், எடுத்தவங்க விழுத்தவங்க ஒரு இது செய்ய முடியாது இல்லை. இன்னொன்று, மத்திய அரசு சம்பந்தமான அம்சங்கள்ல மாநிலத்தினுடைய உரிமையை காப்பதற்காக தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இல்லையா? தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடுவதற்கான தீர்மானத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க, நீட் விவகாரத்திற்கான விஷயத்துக்கு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க, மாநில உரிமை சார்ந்த பல அம்சங்களுக்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சியினுடைய குரல் மதிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி விவகாரத்தில் எதிர்க்கட்சியினுடைய கோரிக்கை இன்னொரு ஆணையம்ன்றதை பரிசீலிச்சதையே சேர்த்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் சொன்ன அனைத்து கட்சி கூட்டம் காவிரி விவகாரத்தில் அவங்க ஒரு லாஜிக் அவங்க சொன்னாங்க. காவிரி விவகாரம் இன்றைக்கு மேகதாது உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போதே சட்டமன்ற வாசல்லே சில விவசாயிகள் போராடினார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எம்எல்ஏ இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுட்டா அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளாகவும் வந்து விடுவார்கள் அப்படிங்கிறதே அடிப்படையில் அது ஜனநாயக ரீதியிலாக சரியானதான ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் காவிரி விவகாரத்தில் விவசாயிகளை கூப்பிடாமல் அனைத்து கட்சி மட்டும் முடிவு எடுத்துருவோங்கிறது விவசாயிகளுடைய குரலை நாங்கள் ஏன் கேட்கணும் என்பதாக வராதா? சம்பந்தப்பட்டவங்க இன்னைக்கு அவங்க திறந்து விட்டுட்டாங்கன்னு பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, வருவது உபரி நீரா உரிமை நீரா வந்துகிட்டு இருக்காரு? அவங்க அணைய காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லைன்னு திறந்து விட்டத இல்ல சார், எனக்கு புரியுது சார். இப்போ இந்த இடத்துல முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? நீங்க கர்நாடகா எங்களுக்கு தண்ணி தொட மாட்டேன்றீங்க, நாங்க போராட்டம் நடத்தணும், தாவேகாவெல்லாம் ஒன்று வாருங்கள், அனைத்து கட்சிகளும் ஒன்று வாருங்கள், ஒரு உண்ணாவிரத போராட்டம், இது கடந்த காலத்தினுடைய பாலிடிக்ஸ் சார். ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு போறாங்க, உரிய நீரை வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு கூட நீதிமன்றம் சொல்லியிருக்கு இல்லையா, உச்ச நீதிமன்றம்
தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கணும், அது தாவேக அரசாங்கத்தினுடைய முன்முயற்சியால தானே கிடைக்குது. அதையே நம்ம ஒத்துக்க மாட்டோம். இதற்கு முன்பாக காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவிரி வாட்டர் ரெகுலேட்டரி கமிட்டி, இவங்க 2 பேரும் சொன்னதை கேட்காம இப்போ அங்கே போயிருக்கும். இது 2ம் கேட்கல, இதை அவங்க செயல்படுத்தி விடுகிறார்கள். அது நம்முடைய உரிமை. நான் திரும்பவும் சொல்றேனே, முதலமைச்சர் அவர்கள் இதே அளவுகோலை கடந்த காலத்தில் அவர் வைத்த அளவுகோலுக்கு மாறாக திமுக அதிமுகவினுடைய கண்டினியூட்டியா இருக்குங்கிறதுல இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அது மாற்றாங்கிற கேள்வி வருது. நீங்க குறிப்பிட்டது தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. கடந்த காலத்தில் இப்படி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அவர் கண்துடைப்பு தீர்மானம்னு சொல்லலையா? தீர்மானம் நிறைவேற்றினால் போதுமான அவர் கேட்கலையா? அப்ப அவர் மாற்றா வேற ஏதாவது செய்வாருன்னு நம்ம நம்பணும். அந்த ரூட்ல தான் நீங்க போவீங்கன்னா அவர்களை போல இன்னொரு கட்சி என்கிற இடத்தில் தானே அது வந்து நிற்கும்ங்கிறது. பேசல புண்ணியவளன் சார், சாதனைகள் இல்லைங்கிறது கூடுதலாக வந்திருக்கிறதை பார்த்தால் ஒரு சூப்பர் சிஎம்மாக ஒரு மேஜிக் செஞ்சிருவார்னு பலரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மிகுதியாக இருப்பது என்பதை உணர்ந்து கொண்டு முதலமைச்சர் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவரால் முடிஞ்ச விஷயம் கொண்டு போகலாம். ஒரே ஒரு செய்தி, அவருடைய சொந்த தின உரையிலும் சரி, பட்ஜெட்லையும் நிதியமைச்சரிடமும் இல்லை, நீங்கள் 2036 இலக்கு வைங்க, எல்லாம் வரவேற்கத்தக்கது, விஷன் வச்சிடலாம். இந்த 5 ஆண்டுகளுக்குள் 1 இயர் 3 இயர் 5 இயர்னு ஒரு ப்ளூ பிரிண்ட்டோ ஒரு ரோட் மேப்போ கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கலாம். மக்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இன்னும் கூட அதிகப்படுத்துங்கள். இன்றைக்கு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் சிலர் முற்றுகையிட்டதும், நேற்று அமைச்சர்களை விரட்டி கொண்டே வந்து நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டது என்பதும் அந்த மக்களின் மீதான எதிர்பார்ப்புகளுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டி இருக்கு என்கிற ஒரு இந்த முற்றுகை, விவசாயிகள் போராட்டம், இந்த முற்றுகை, அலுவலகத்தை போய் முற்றுகையிட்டது எல்லாமே திமுக செய்துகிற தூண்டி விடுகிற வேலை தானே ஒழிய விவசாயிகளுக்கு சொந்தமாக யோசிக்க தெரியாது. நாம் பாடுபட்டா தெருவுக்கு வர மாட்டாங்க, தூய்மை பணியாளர்கள் வர மாட்டாங்க. ஒரே செய்தி, ஒன்லைன் ரிப்பன் பில்டிங்ல போராடுகிறவர்களை பனையூருக்கு கூப்பிட்டதை விட தலைமைச் செயலக வாசல் இருக்கிறவங்களை உள்ள கூப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, மனம் தான் வேண்டும்.